கோயம்புத்தூர் மக்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி சார்பாக நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் படம் வந்து கோயம்புத்தூர் ப்ராட்வே பிரம்மாண்டமான திரையரங்கம். அங்கே வந்து எங்கள் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது. அதை பார்க்க வந்தோம். இந்த மார்னிங் காலை காட்சியே வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. இந்த படத்தை எவ்வளோ வெற்றி பெற செய்த மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூரில் எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் சிறப்பாக ஓடுது. ஸோ ஃபேமிலி இந்த சப்ஜெக்டை அக்செப்ட் பண்ணி, இந்த படத்தை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிஷன் ஜீவன் அவர் பேசினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ தான் பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கூட்டமாக ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. படம் நல்லா போயிட்டுருக்கு. அது இவ்வளோ வெற்றி பெற்ற வச்ச மக்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லணும் படத்தை பற்றி. நாங்கள் சொல்கிறத விட நாங்கள் எங்கள் படத்தை சொல்கிறத நீங்கள் தேட்டரு நீங்கள் சொல்லி எப்படி போகுதுன்னு சொன்னால் தான் அது தெரியும். சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சினிமா தியேட்டர் ஓனராக இல்லாமல் ஒரு பப்ளிக்காகவே பார்த்தோம்னா இந்த மாதிரி படங்கள் மனசுக்கு, குடும்பத்துக்கு, தனிப்பட்ட முறையிலையும் சரி, குடும்பத்துக்கு சரி மிக இயல்பாக வந்து ஒட்டிக்கும். படத்துடைய ஒரு ரீச் வந்து படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடியே அதனுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த சம்மருக்கு சினிமா தியேட்டர்ஸை நிறையா காப்பாற்றப்பட்டதுன்னு போய் சொல்லலாம் சார்னால. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து குடும்பத்தோடு எல்லாம் வந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கு. டீட்டெயிலாக அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். டோன்ட் வாண்ட் டு டூ ஸ்பாய்லர்ஸ். டெஃபினட்டாக இது படம் நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். இந்த ஸ்டோரி ஒரு குடும்ப படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்த ஒரு விஷயம். நல்ல காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்டாக ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஒரு அந்த இன்னசென்ஸ் யாருக்கு கரெக்டாக புல் ஆஃப் பண்ண முடியுன்றப்ப எங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் சார் தான் எங்களுக்கு கரெக்டாக இருப்பான்ற ஒரு பாயிண்ட் வந்தோம். அதுக்கப்புறம் சார்ட்ட சொன்னோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போயிட்டு இருக்கு. இல்லை, இது என்னன்னா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தது தான். தெனாலி படத்தோட சீக்குவல் ஒன்று பண்ணுன்ற ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கதையோட ப்ளஸ் இன்னொரு ஃபேமிலி கதையை நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணியிருந்தேன். 100% ஒரு ஃபேமிலி படம். ஏன்னா ஃபேமிலியோட க்ரௌடு தான் இருக்கிறதுலே பெரிய க்ரௌட். நம்ம ஃபேமிலியோட அட்டென்ஷனை எடுத்துட்டோம்னா அந்த படம் வந்து மேஜிக் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதுக்கு நான் நிறைய உதாரணங்களுக்கு நிறைய படங்களும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படமாக இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்றது நம்பினேன். நல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. இல்லை, ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. குடும்ப படமும் வேணும். ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்கிறது எல்லாமே டிவியில் உட்காந்துட்டாங்க. குடும்பம்லாம் தேட்டருக்கு வரமாட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால குடும்ப படமே எடுக்காமல் போயிட்டோம். நம்ம எல்லாம் வந்து அவங்க ஓடிடி தேட்டரில் உட்காந்துட்டு ஓடிடியில் படம் பார்த்துட்டு, டிவியில் படம் பார்த்து தேட்டருக்கு வரமாட்டுறாங்க. ஸோ இனி அவங்களுக்கு படம் பண்ண முடியாது, குடும்பம்லாம் வரமாட்டாங்க. எல்லா காலத்துலேயும் குடும்பம் தான் அடுத்தடுத்த வாரங்கள் ஓட வைக்கிறதே அவங்க தான். ஒரு ஃபேமிலினா ஒரு டிக்கெட் இல்லை, 10 டிக்கெட். அது சாருக்கு தெரியும். 10 டிக்கெட் 15 டிக்கெட் வரும். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கொடுக்காம எதுவுமே நாங்கள் கொடுக்காம என்ன சொல்லணும்னா, வெறும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் படம் கொடுக்கும்போது குடும்பத்துக்கு நம்ம கொடுக்காம அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்காம நம்ம பார்க்க வரமாட்டாங்க. இப்போ எடுத்தோம் இந்த படம் ஹிட்டு. இப்போ இவ்வளோ தூரம் இந்த படத்தை ரசித்து தேட்டரில் மார்னிங் ஷோவே குடும்பம்லாம் வர்றாங்க. நாங்கள் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எல்லாம் குடும்பமாக வந்து உட்காடுறாங்க. 10 பேர் ஃபேமிலியாக, வயசானவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து எனக்கே ரொம்ப வருஷமாச்சு இப்படி ஒரு குடும்பம் இதை பார்த்து. அப்போ அவங்க வர்றாங்க, நம்ம தான் கொடுக்கல அப்படின்றது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் படமும் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரும். இது ரொம்ப சொல்லுவாங்க, எப்போதும் ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவோம். இது கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது, கொஞ்சம் வருஷம். முதல்லாம் நாங்களும் தேட்டர் வச்சுருந்தோம். எங்கள் தேட்டரில் எப்படின்னா ஃபேமிலிக்கு தான் ரொம்ப வரும். அந்த டிக்கெட்டுக்கு அந்த கவுண்டர் ஃபுல்லாச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துச்சு. அது திருப்பி இந்த படம் மூலமாக வர்றது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி விஜய் ரெஃபரன்ஸ் வந்து ரசிகர்கள் ஏதாவது பெரும்பான்மையாக அந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற போது குடும்பங்கள் வந்து நிறையா
அது நீங்க வேணும்னு வச்சீங்களா இல்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இல்ல அந்த கதையாவே நாங்க அந்த பையனோட கேரக்டர், சின்ன பையனுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போதே ஓகே இவர் வந்து விஜய் சாரோட ஃபேன், ஸோ அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எங்க போனாலும் அவன் அதுல இருந்து ஒரு குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அது இன்னொன்னு சார் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு, இன்னொன்னு அந்த விஷயங்கள் நம்ம திரும்ப இதுல கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நல்லா யூஸ் பண்ணி ஏன்னா சீரியஸான படங்கள் நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குன்றப்போ ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் பண்ணணும். இந்த படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், இந்த கதைக்கு இந்த விஷயம் சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு, என்னோட கிளைமேக்ஸுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதை வந்து ஃபேமிலி படமாக பண்ணணும். எங்களுக்கு மெயினான எய்ம் என்னன்னா ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க பாசம் நேசம் இதை வச்சு மட்டுமே ஒரு படம் பண்ணணுன்றது தான் பிளான். ஒரு சோகத்தை மறைச்சு ஹியூமராக சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும். வெறும் சோகமாகவே சொல்ல முடியாது. இந்த கதையே அப்படிதான். ஒரு குடும்பஸ்தன், எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு பெற்றோர்கள் தன் மகனுக்காக தன் சோகத்தெல்லாம் மறைச்சு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக அதை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த படம் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அதை பார்க்கணும். சிம்ரன் மேடம் நடிச்சிருக்காங்க. இவருக்கு நீங்க ஹீரோ ஹீரோ நான் ஓகே, அதான் நான் தான் எல்லாம் நிறையா அதில் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சிம்ரன் இந்த படத்தில் வந்தது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகாக கரெக்டாக பொருந்திருக்காங்க. எந்த மேக்கப்பும் இல்லாமல், டைரக்டர் சொன்னபடி மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ, ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணாங்க. அவங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். காமெடியன் யோகி பாபு அது ரொம்ப சந்தோஷம். யோகி பாபு ஒரு 5 சீன் வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணிக்கிறார். படத்தில் அவ்வளோ சிரிக்க வைப்பார். அவ்வளோ எனர்ஜியாக எப்படி ஷூட்டிங்கில் வந்தாரோ படமும் அப்படி தான். பார்க்கும்போது யோகி பாபு 5 சீனில் வந்தாலுமே அது அவ்வளோ இதாக ரசிப்பாங்க. அப்புறம் அது எங்களுக்கு இன்னொரு காமெடின்னு இந்த படத்தில் ஆடப் பண்ணது அந்த சின்ன பையன் முள்ளின்ற கேரக்டரில் வந்த கமலேஷ். அவன் வர சீன் எல்லாமே ரசிக்கிறாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே. அந்த சீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னேன். அது ரொம்ப அந்த பையனை எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்கு. அவர் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி படத்தை ஜாலியாக கொண்டு போகிறது. ஒரு சீரியஸான சீன் போகும்போது அந்த மூடு சின்ன பையன் அந்த மாற்றிட்டு போகிறது இல்லை, எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. அப்புறம் MS பாஸ்கர் சார், குமரவேல் சார் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதவங்க குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ரசிப்பீங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் அவ்வளோ நேசிப்பீங்க, லவ் பண்ணுவீங்க. இந்த படம் பார்த்துட்டு போகும்போது உங்கள் மனசில் லவ் அப்படின்ற ஒன்று உங்கள் மனசில் எப்படியும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உண்மையை மட்டும் இல்லை, ஒரு நேர்மையும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாசத்தையும் இந்த படம் சொல்லுது. லவ் ஸ்ப்ரெட், லவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் சொல்லுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.